Hello friends, students. So நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் சம்பந்தமான ஒரு ஆடியோ செக்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் சர்வீஸ் அப்படின்றதுல நீங்க புதுசா இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, சர்வீஸ் கத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சரிங்களா, ஒரு சர்வீஸ் சென்டர்ல போய் கத்துக்கிறதுக்கும் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறதுக்கும் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் கத்துக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்றதையும் பிளஸ் அந்த ஆடியோ செக்ஷன் பேஸ் பண்ணி அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அப் டு 2Gல இருந்து 5G மொபைல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா போன்லயும் ஆடியோ செக்ஷன்ஸ், மைக்கு, ஸ்பீக்கர், ஹெட்செட் இதுல எல்லாம் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்கும்ன்றத ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைக் அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னும் போது ஒரு மைக்கோடைய கனெக்ஷன் இனிஷியலா 2Gல வந்து பாத்தீங்கன்னா அனலாக் மைக்குன்னு யூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ 3G அண்ட் 4G 5G போன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது டிஜிட்டல் மைக்குன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒருவேளை ஒரு மைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மைக்கை செக் பண்றதுக்குன்னு சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னா தனியா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் வச்சு அந்த மைக் ஒர்க் ஆகுதா இல்லையா, அண்ட் அதுல இருந்து போகக்கூடிய லைன்ஸ், அதுக்கான வரக்கூடிய வோல்டேஜ், பயாஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சர்க்கியூட்டா இருந்தாலும் இருக்கும். அண்ட் 2Gயை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்க ஆடியோவுக்குன்னு தனியா ஐசி எதுவுமே இருக்காது. ஸோ ப்ராசஸர் தான் இருக்கும். அப்ப எந்த பிரச்சனையானாலும் நம்ம என்ன பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும்னா ப்ராசஸர் வரைக்கும் நம்ம செக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா அதே இது ஒரு 3G அண்ட் 4G மொபைல் போன்ஸ் ஆர் 5G மொபைல் போன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ப்ராசஸர்ல போய் டைரக்டா எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஒரு பவர் ஐசி இல்ல ஒரு ஆடியோ ஐசி அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். காம்போனன்ட்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல என்ன இருக்காது அப்படின்னா வித்தியாசம் இருக்காது. சரிங்களா? ஸோ இதை டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஸோ இன்ஸ்டியூட் வாங்க, வந்து பாருங்க. அண்ட் மொபைல் ஃபோன் சர்வீஸை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் டெக்னீஷியனா மாறி நீங்க ஒர்க் பண்ணலாம். அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ண வேண்டிய இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூடியூப் பார்த்து தான் நான் சர்வீஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. சரிங்களா? ஸோ மைக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும், பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. அண்ட் அதே மாதிரி தான் என்னுடைய இயர் ஸ்பீக்கர். சரிங்களா? ஸோ ரிசீவர் அப்படின்னு கூட என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். இப்போ 2G மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல பெரும்பாலான மொபைல் ஃபோன்ஸ்ல உங்களுக்கு இந்த இயர் ஸ்பீக்கர்ன்ற ஒன்னே இருக்காது. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் அதுவும் யாரோட தான் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ என்னுடைய ப்ராசஸரோடைய சிப்செட் ஐசியோடைய கண்ட்ரோல்ல தான் எனக்கு என்னவா இருக்கும்னா இருக்கும். அந்த அந்த பர்டிகுலர் லைன்ல உங்களுக்கு ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகல அப்படிங்கும்போது ஸ்பீக்கரை தனியா செக் பண்றது எப்படி, அண்ட் அந்த பிட்வீன் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன, அண்ட் அதுல இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டெஸ்டிங், கோல்ட் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நாம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் இதுல அந்த டெஸ்டிங் செய்யும் போது எனக்கு வந்து என்ன பிரச்சனை வரும், அந்த வேல்யூ சரியா வந்துச்சுன்னா என்ன நடக்கும், வேல்யூ சரியா வரலைன்னா என்ன நடக்கும், ஸோ அதுக்கு நம்ம என்ன மெத்தட்ல எல்லாம் சர்வீஸ் பண்ணணும்ன்றது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளோட இதுல ஃபுல்லா டீடைல்டா என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய இதுல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதே இது வந்து என்னுடைய 3G 4G சொன்னோம் அப்படின்னா 5G போன்ஸ்ல அதே இயர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பவர் ஐசி ஆர் ஆடியோ ஐசில இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸா இருக்காண்டு அந்த அதே மாதிரி நமக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகாதுன்னா வராது போர்டு லெவல்ல சொல்ல போனோம்னா. ஆனா இதே இது இந்த இயர் ஸ்பீக்கர் அப்படின்றத தாண்டி ஸோ லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு வரும்போது அந்த லவுட் ஸ்பீக்கர்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா சர்க்கியூட்ஸ்ல நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் சர்க்கியூட்ஸ் ஒவ்வொரு ஜென்ரேஷன் போன்ஸ்லயும் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ என்னுடைய 2G போனை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா லவுட் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி லவுட் ஸ்பீக்கர் தான் இயர் ஸ்பீக்கராகவும் வேலை பார்க்குற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அதோடைய பர்டிகுலர் ஒர்க் ஆகல அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது நாம என்னென்ன செக் பண்ணணும், ஸோ அதுக்கு எங்கெங்க எல்லாம் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்தது ஸோ இதே இது 3Gலையும் 2Gலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 4G போனோ இல்லை ஒரு 5G போனோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதோடைய சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃபரெண்ட் வோல்டேஜஸ், டிஃபரெண்ட் சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வரும். நம்மளுடைய ப்ரீவியஸ் யூடியூப் சேனல் வீடியோஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஆடியோல இருக்கக்கூடிய அந்த ஆடியோ ஆம்பிளிஃபயர் ஐசியா இருக்கட்டும், அப்புறம் பவர் ஐசியா இருக்கட்டும், ஆடியோ ஐசியா இருக்கட்டும், அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மறக்காம நீங்க அந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் இது தந்துடுறோம். ஸோ நீங்க அதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு 4G அண்ட் 5G மொபைல் போன்ஸா இருக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஆடியோ ஆம்பிளிஃபயர் ஐசி அப்படின்ற ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த
டால்பி மியூசிக் எஃபெக்டா இருக்கட்டும், ஒரு அல்ட்ரா ஹெச்டி வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில ஆடியோ அவுட்புட் கிடைக்கிறதா இருக்கட்டும், லவுட் ஸ்பீக்கருக்கு என்ன பண்றாங்கன்னா ஸோ தனியா அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஐசி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லி தனியா ஐசிஸ் பவர் ஐசி மூலியமா கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ட் அதுக்கு பவர் வரக்கூடிய லைன்ஸா இருக்கட்டும், அண்ட் ஒட்டுமொத்த ஆடியோவுமே ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசியுமே ஒர்க் ஆகுறதுக்கான சிக்னல் கம்யூனிகேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு போர்டுல இருந்து இன்னொரு போர்டுக்கு என்னவாயிட்டே இருக்கும்னா வித்தியாசம் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது வந்து இப்போ நான் இங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் போன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். இதே இது சேம் 4G 5G இதுலயே பாத்தீங்க அப்படின்னா அதே ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி வரக்கூடிய மாடலா இருந்தாலும் அதுல அந்த பர்டிகுலர் ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசியை கண்ட்ரோல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஐசினே தனியா வரக்கூடிய மாடல்ஸும் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து வரலைன்னா எனக்கு ஆடியோ ஐசி ப்ராப்ளமா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு தனிப்பட்ட நிறைய சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சர்க்கியூட்லயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலா லவுட் ஸ்பீக்கர்னு வரும்போது இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் அப்படின்ற ஒரு ஐசியே இல்லாம டைரக்டா ஆடியோ ஐசி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இதை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் பண்றாங்க. இப்படி எனக்கு ஒரு ஆடியோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் இதுல அதுல லவுட் ஸ்பீக்கர்ன்றதுல இவ்வளவு என்ன இருக்கு அப்படின்னா டிஃபரன்சியேட் சர்க்கியூட்ஸ் இருக்கு. இதை எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்க கடையில போனீங்கனாலோ எந்த யூடியூப் சேனல்ல போனீங்கனாலோ உங்களுக்கு அதை சொல்லி தருவாங்களா அப்படின்றது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கிரிட்டிக்கலா கரெக்டா சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல இதே இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸ்ல ஒவ்வொரு பர்டிகுலர் சர்க்கியூட் கனெக்ஷன்ஸும் எப்படி இருக்கோ அது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டா சொல்றோம். ஸோ அதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஆடியோ செக்ஷன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு இப்போ 5G போன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடியோ ஜாக் அதாவது ஹெட்போன் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றது கிடையாது. சரிங்களா? ஆனா 4G இருக்கட்டும் 3G இருக்கட்டும் 2G இருக்கட்டும் எந்த இதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எனக்கு அந்த ஆடியோ ஜாக் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் விஷயம் அதோடைய சர்க்கியூட் கனெக்ஷன் ஈவன் ஒரு பழைய மொபைல் போன்ஸா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஹெட்செட் கனெக்ட் பண்ணாதான் எஃப்எம் எல்லாம் என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ ஹெட்செட்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எந்த இடத்துல செக் பண்ணணும், அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்க எனக்கு ஒர்க் ஆகும். ஈவன் நான் ஹெட்செட் கனெக்டே பண்ணலைனாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாம போகும், இயர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாம போகும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க எங்க செக் பண்ணணும், அதுக்குரிய சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய என்கொயரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடா இல்ல வேற ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ 9894657508 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அது வாட்ஸ்அப் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.